ஹாய் ஃபேன்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க. ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஈரான் ஈராக்கு போர் தொடுக்கிறார்கள். இந்த போர் தொடுப்பு எதற்காக? நாட்டை பிடிப்பது. இந்த நாடும் நிலமும் பூமியும் நீரும் ஆகாயமும் நிரந்தரமாக ஆண்டாண்டு காலத்துக்கு இருக்க போகிறது. மனிதர்கள் அப்படியா? 60 மிஞ்சி போனால் 40, அதுக்கு மேலே யாரும் இருக்க போகுது? இதற்கு இந்த போராட்டம், எதற்கு இந்த வன்முறை, எதற்கு இந்த கொடுமை? குழந்தைங்கள்லாம் கதறுதுங்க. ப்ளீஸ் போரை நிறுத்துங்க, போரை நிறுத்துங்க அப்படின்னே சுடுகாடு மாதிரி அவ்வளோ பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க நாட்டை பிடிப்பதற்கு. மக்களே இல்லைன்னா ஒரு கொரோனா வந்து 50 பேர் அழிஞ்சு போயிடுவாங்க. நாடாவது வீடாவது காடாவது, காடு காடாக இருக்கும், நிலம் நிலமாக இருக்கும், பூமி பூமியாக இருக்கும், ஆகாயம் ஆகாயமாக இருக்கும். இடையிலே மனிதர்களோட வன்முறைகள், ஒருத்தர் கெட்டெண்ணம் அழிக்கப்படுகிறது. நாடு பிடிப்பதற்காக அல்ல, அவங்களோட கெட்ட எண்ணங்கள் அவ்வளவுகளை தாக்குகிறது. இதுதான் உண்மை. அதனால் தயவு செஞ்சு நிறைய இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எல்லாரும் மாத்திரையில் தான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. மாத்திரையை போட்டு படுத்த காலில் மூச்சு நின்று போயிடுது. இதுக்கு அவ்வளோ போராட்டம். பிள்ளைங்கள்லாம் நடக்க முடியாமல் அப்படியே மலையை விட்டு மலையை தாண்டுறாங்க. முடியல அவங்களால. ப்ளீஸ் நிறுத்துங்க, எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு. அப்படி நாடுகளில் இருக்க மக்களை அழித்து விட்டு அதை வெறும் பாலைவனமாக இருக்க போகிறது. அதில் என்ன நாட்டை ஆளை போகிறார்கள்? மறுபடியும் மனிதர்களை கொண்டாந்து உருவாக்கத்தானே போகிறார்கள். இதுக்கு எதற்கு வன்முறை, இது எதற்கு சண்டை, இதுக்கு எதற்கு போர்க்களம்? யோசிங்கள் மக்களே. கெட்டங்களை தூக்கி எறிங்கள், போர் தன்றாக நின்றுவிடும்.